லால்குடி தொகுதியில் லீமா ரோஸ் மார்டின், ஆமாம், இந்த அம்மா வந்து ஏற்கனவே வந்து ஒரு பெரிய தொகை கொடுத்து தான் உள்ளே போயிருக்காங்க. இந்த வேலையை மார்டினுடைய ஒய்ஃபை லால்குடியில் எடப்பாடிட்டு அனுப்புனதே பிஜேபி தாங்கிறத யார் எழுதியிருக்கா? எக்ஸ்பிரஸ் சொல்லுது. வேலுமணி வந்து யாருன்னு கேட்டால் வேலுமணி வேற யாரும் இல்லை, ஜக்கி வாசுதேவுடைய ஆளு, பிஜேபியுடைய ஆளு. ஓகே, சரியா? இப்போ உள்ள வந்து அந்த அம்மா அடுத்த அசைன்மெண்ட் உள்ள போறதுக்கு போயாச்சு. 53 தொகுதி என்னமோ வந்துச்சு மொத்தத்தில். கூட்டணி 53, இவங்க மட்டும் 47. ஆமாம், 47 உடைக்கிறதுக்கு அடுத்த அசைன்மெண்ட் யாரு? பிஜேபி அடுத்த அசைன்மெண்ட்டை வேலுமணிகிட்ட கொடுத்து, தம்பி லீமா ரோஸ்ட்ட பேசிக்கோ, டக்குன்னு தூக்கிடு. ஆளுக்கு 32 பேர் தூக்கிடு. ஆளுக்கு 50 ரூபா. 50 ரூபான்னா 30 பேர் பார்த்தா கூட 1500 கோடி. ஆமாம், இப்போ இதுக்கு ஒரு 800 கோடி, 2300 கோடி. நான் சொன்ன எல்லா இந்த 3 சமூகத்தையும் சார்ந்து ஹிந்து மதம்னு சொல்லக்கூடிய எல்லாரும் இவன் சொல்கிற மாதிரி மோசமான ஹிந்துக்கள் இல்லை. அவங்க எல்லாருமே இடதுசாரி ஹிந்துக்கள், திராவிட இயக்க சிந்தனை இந்துக்கள், இளைஞர்கள், இளைஞி பிள்ளைகளுக்கெல்லாம் எப்போதுமே இந்த சாதி மதம்னா பிடிக்காது. கரெக்டாக அவங்க எல்லாரும் ஓட்டு போட்டு இப்போ சனாதனவாதிகளை உள்ளே கொண்டு விட்டாங்க. அதிமுக 17 இருந்துச்சு, 5 பேர் திரும்ப வந்து ஐயா சாமி அப்படின்னு சேர்ந்துட்டாங்க, திரும்பி வந்தாங்க. அப்போ 22, 25 அந்த ரேஞ்சில் இருக்குது. இவர் தான் வந்து எலெக்ஷன் கமிஷனில் அஃபிஷியலாகவே இவர் தான் பொதுச் செயலாளர். அவர் என்ன பண்ணிட்டார்? இந்த 25 பேரை நீக்கிட்டார். என்ன நடக்கும்? நீக்கிட்டார். பாஜகவுடைய அல்டிமேட்டம் என்ன தெரியுமா? காங்கிரஸ் முக்து பாரத். இப்போ இதில் முக்கியமாக காங்கிரஸ் கட்சி இருக்கவே கூடாது. கிட்டத்தட்ட அப்படி தான் ஆச்சு. ராகுல் காந்தி இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ் வீணாக போயிடும். ₹1000 இப்போ கேட்குற உதயநிதிபட்சம் ₹1000 வருமா வராது? என்கிட்ட கேட்டால் நானாஜி விஜய், நீங்கள் செய்தி சேகரிச்சிங்களா? அந்த செய்தியை சொல்லுங்கள். அது வரவில்லை என்றால் முதலில் கேள்வி தமிழ்நாட்டு பொது சமூகத்தில் எழுதும். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. நம்ம இங்கே லோக்கல் அரசியல், லோக்கல் பாலிடிக்ஸில் வந்து வழக்கம் போல் நம்ம தோழர் சகோதரர் சுஃபியான் அவர்கள் வந்து நிறையா தகவல்களோடு வந்து அவர் ஒரு ஆத்திரமாகவும் ஆதங்கமாகவும் சந்தோஷமாகவும் பல வகையில் வச்சுருக்கிறாரு. அவர்கிட்ட வந்து சில விஷயங்களுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமாக வந்து நேற்று சட்டமன்றத்தில் அவர் முதலமைச்சராக பதவி ஏற்றோன்ன ஃபஸ்ட்டு பண்ண விஷயம் ஒரு பண்டிட் வெற்றிவேல் அப்படிங்கிறவரை அரசு பதவி கொடுத்தாரா, அது பெரிய சர்ச்சைக்குள்ளாச்சு. அதை வந்து நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், அதுக்கப்புறம் இவர் நம்ம பாஜக தமிமுல் அன்சாரி, அப்புறம் கடைசியாக வந்து இவர் நம்ம எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி, இது எல்லாமே வந்து போட்டு வாங்கி உடனடியாக வந்து அதை சொல்லி முடிச்சிட்டாங்க. அது ஒரு செக்டார். இன்னொன்று பார்த்திங்கன்னா அதிமுக ஒரே தகராறு, பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி, அதாவது வேண்டாத வீட்டு கல்யாணத்தில் கூட வந்து இவ்வளோ தகராறு, இவ்வளோ பிரச்சனை வராது போல இருக்குது. அப்படி ஒரு பிரச்சனை. 47 பேரை வச்சுக்கிட்டு அவன் ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ வச்சு, காமராஜை வச்சு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த பாடு வர்றாங்க. அது ஒரு செக்டார். 47 எம்எல்ஏவை வச்சுட்டு இபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இந்த பக்கம் வந்து எஸ்பி வேலுமணி, அது மாலதி நம்ம சிவி சண்முகமாக இருக்கட்டும், இவங்க இன்னொரு பக்கம். திடீர்னு பார்த்தா என்னது நம்ம சோஃபா கலாச்சாரம் போகுது. வீட்டுக்கு அவர் சிஎம் வந்து போகிறாருன்னு அதுக்கு முன்னாடி வந்து சோஃபா முன்னாடி போகுது. என்னடா சோஃபா வெயிட்டாக இருக்கே அப்படின்னா, பஞ்சு இவ்வளோ வெயிட்டாக இருக்கும், அது வந்து பஞ்சு மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு சோஃபா. அது எப்படின்னா இவர் இதுலேயே வெளிப்படையாக சொல்லிட்டார். உதயநிதி ஸ்டாலின் வந்து என்ன சொல்லிட்டாரு, இது வந்து புஷ்பா படத்தோட சீன் மாதிரி இருக்குது, சோஃபாக்குள்ளே கத்தையாக பணத்தை வச்சு கொண்டு போய் அங்கே போய் சாத்துறீங்க, அப்புறம் நீங்கள் எல்லா தலைவரையும் போய் பார்க்குறீங்க,
அப்புறம் எதிர்க்கட்சியாக கூட இல்லை, ஆனால் பெரிய கட்சியாக ஒருத்தர் இருக்காருன்னா அதோட பொதுச் செயலாளர் எடப்பாடி, அவரை பார்க்காம நீங்கள் வந்து சிவி சண்முகத்தை போய் பார்க்குறீங்க. பார்க்க போகிறதுக்கு முன்னாடி வந்து சோஃபா அங்கே போகுது, இது என்ன கணக்கு? அப்புறம் இவர் வந்து டோட்டலாக நீக்கிட்டார், எல்லாத்தையும் 25 பேரையும் கட்சி விட்டு பதவி விட்டு எல்லாம் நீக்கிட்டார். ஓகே, அப்போது எம்எல்ஏ பதவி அவங்க பூரா வந்து இண்டிபெண்ட் ஆவாங்களா, என்ன நடக்கும் அப்படிங்கிற கம்ப்ளீட் விவரத்தை அவர் தோழர் சுஃபியான் அவர்கள் வாயால் அவர் வந்து டீட்டெயில் கொடுக்கட்டும். இடையில வந்து சும்மா டீ கடை பெஞ்ச் மாதிரி கலந்துரையாடல் பண்ணுவோம். ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் வந்து நம்ம இதில் சொல்ல வேண்டியதுக்கு மறுபடியும் சொல்கிறேன். பின்னூட்டத்தில் போடக்கூடிய நம்ம நண்பர்கள் என்னென்னா மாற்றி இன்டர்ஃபியர் பண்ணுறோம் அப்படின்னு இல்லாமல், ஒரு டீ கடை பெஞ்சில் பேசும்போது திடீர்னு குறுக்க பேசுவோம் இல்லையா, அப்படித்தான் நடக்கும். இதில் யாரும் யாரையும் குறைச்சோ உயர்த்தியோ நீங்கள் அப்படிலாம் எழுத வேண்டாம். உங்களுடைய கருத்துக்கள் எழுதுங்க. அப்புறம் நாங்கள் சொல்கிற இந்த விஷயத்தை பற்றின உங்களுக்கான விமர்சனத்தை எழுதுங்க. யாரையும் என்னையோ அவரையோ குறைச்சியோ உயர்த்தியோ எதுவும் அது பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். சார் வாங்க சார், இவ்வளோதான் உங்களோட இதுக்கு முன்னோட்டம். ஒரு செய்தியிலே ஒரு நியாயமான வடிவத்தை மக்கள்கிட்ட கொடுத்துருக்கீங்க. இப்போ என்ன நடக்குதுங்கிறத அவங்க புரிஞ்சிருப்பாங்க நீங்கள் கொடுத்த இன்ட்ரோவில். ஆமாம், 3-4 ஐட்டம். இப்போது ஆக்சுவலி இன்றைக்கி இந்தியன் எக்ஸ்பிரஸில் காலை செய்தி, ஓகே, ரொம்ப முக்கியமான செய்தி. இப்போ நம்ம மற்ற பத்திரிகைகள் போடுறதை விட இந்தியன் எக்ஸ்பிரஸ் நமக்கு ஒரு அத்தென்டிசிட்டியான கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அத்தென்டிசிட்டி. அந்த செய்தியை நான் இப்போ உங்களுக்கு தரேன். என்னென்னா, ஏடிஎம்கே வந்து இப்போ வந்து 47 இடங்கள், லால்குடி தொகுதியில் லீமா ரோஸ் மார்டின், ஆமாம், இந்த அம்மா வந்து ஏற்கனவே வந்து ஒரு பெரிய தொகை கொடுத்து தான் உள்ளே போயிருக்காங்க. ஆமாம், மார்டின் லாட்ரி டிக்கெட்டு மார்டின்னு சொல்லிட்டாலே தமிழ்நாட்டு மக்களுக்கு 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் வரைக்கும் தெரியும். ஆனால் இப்படியெல்லாம் பாரதிய ஜனதா இந்த வேலையெல்லாம் செய்வார்களா அப்படிங்கிறது யாருக்குமே புரியாது. ஓகே, இந்த வேலையை மார்டினுடைய ஒய்ஃபை லால்குடியில் எடப்பாடிட்டு அனுப்புனதே பிஜேபி தாங்கிறத யார் எழுதியிருக்கா? எக்ஸ்பிரஸ் சொல்லுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் பின்னாடி இப்படி நடக்கும், இவர்களை வச்சு இப்படி செய்யணுங்கிற ஒரு பெரிய திட்டத்தை அஜெண்டாவை போட்டு நியமா போய் வேலுமணிகிட்ட பணத்தை கொடுக்க சொல்லி வேலுமணி கொடுத்து, அது கிட்டத்தட்ட ஒரு 500க்கு மேலேன்னு கேள்விப்பட்டேன். அதிமுகவுக்கு ஒரு பெரிய தேவைப்படும்ல, செலவு தேவைப்படும்ல, 700-800ங்கிற அளவுக்கு பெரிய தொகையை கொடுத்து கட்சி சேர்த்து ஒரு டிக்கெட்டையும் வாங்கி ஓட்டுக்கு 25,000 ரூபா கொடுத்து ஜெயிச்சிட்டாங்க. அவங்க 25,000 10,000 15,000 ஏன்னா பேப்பரில் தானே சார் துட்டு வருது. நம்மளை மாதிரி உழைப்பா கஷ்டமா இப்போ ஒரு லிட்டர் எண்ணெய் விற்கிறான் 300 ரூபாய்க்கு நல்லெண்ணெய், அவன் முன்னாக்க போட்டு மாட்டை போட்டு ஓட்டுன்னு ஓட்டி 20 ரூபா கிடைக்கும் லிட்டருக்கு. இது அப்படியா? ஒரு பேப்பர் அடித்தா கோடிக்கணக்கான பேப்பரு, மணிப்பூர் நாகாலாந்து லாட்டரி டிக்கெட்டு தானே. இப்போ அந்த அம்மா உள்ளே போனதுக்கு ரொம்ப முக்கியமான கவனிப்பு, இது நான் சொல்லலை. ஓகே, அந்த அம்மா உள்ளே போய் என்னென்ன வேலை செய்யுங்கன்னு டெல்லியிலேருந்து அமித்ஷா உத்தரவு, ஓகே, ரகசிய உத்தரவு. ஆர்எஸ்எஸ் இருக்குது, அமித்ஷா எல்லாருமே இருக்காங்க. இதில் இன்னும் ஒரு கிராஸ் பண்ணட்டுமா? வெஸ்ட் பெங்காலில் இது வரைக்கும் 10-15 வருஷமாக இவங்க வந்து நம்ம மம்தா பானர்ஜி தீதி வந்து முதலமைச்சராக இருக்கும்போது இவங்களோட இது வந்து லாட்ரி டிக்கெட் அமோகம் அங்கே விற்றுச்சு. ஆனால் இப்போ வந்து ஆட்சி மாறிடுச்சுல பிஜேபி, அவங்க அலோவ் பண்ணலன்றாங்க பிஜேபி. ஆமாம், சரி, இது அளவு பண்ணலைன்னா இதெல்லாம் ஒரு காரணம். அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்டு காரணம் கிடையாது. ஓகே, பல ஸ்டேட் காரணம் இருக்குது. ஓகே, சரி, இப்போ ஓகே, மார்டின் ஒய்ஃப் லீமா ரோஸை உள்ள விட்ட காரணம் பாரதிய ஜனதாவினுடைய தெளிவான வழிகாட்டுதலும் பிந்தைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் என்ன, எப்படி ஹவு டு மூவ் ஃபர்தர், எப்படி நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறத திட்டமிட்டு தான். வேலுமணி வந்து யாருன்னு கேட்டால் வேலுமணி வேறு யாரும் இல்லை, ஜக்கி வாசுதேவுடைய ஆள், பிஜேபியுடைய ஆள். ஓகே, சரியா? இப்போ அவர் தான் கொண்டு விட்டு அண்ணன் நமக்கு தொண்டாமுத்தூர், ஆமாம் சொல்லி இவன் அதாவது மண்டை குழம்பும் போது எல்லாத்துக்கும் கிறுக்கு பிடிச்சிரும். ஓகே, அப்படி எடப்பாடிக்கும் மண்டை குழப்பமாகி சேர்த்துக்கிட்டார். ஆனால் அவர் பிஜேபிக்கும் லீமாரோஸுக்கும் தான் அனுப்புனாங்கன்னு அவருக்கு தெரியாதான். இப்போ அந்த அம்மா உள்ள வந்து என்ன அது தெரியாதுன்னா இப்போ எப்படி கட்சி தலைவராக வந்து தெரியாது. அதாவது ஒரு கட்சியில் அவர் ஏற்கனவே அந்த அம்மா வந்து ஐஜேகேல இருந்தாங்க. ஆமாம், இப்படி பல கட்சியில் வரும்போது நம்ம கட்சிக்கு வந்து ஒரு 800 கோடி தர்றாங்க, சரி ஒரு சீட்டு தானே கொடுத்துருவோம், அவங்களுக்கு ஏதோ ஆசை போல மந்திரி பதவி ஆகணும், வந்துட்டு போகட்டும், நம்ம தான் ஜெயிக்க போகிறோமே அப்படின்னு ஒரு மடப்புத்தியில் சிலுவை பலத்துக்காரர் கொடுத்துட்டார். சரி, இப்போ உள்ள வந்து அந்த அம்மா அடுத்த அசைன்மெண்ட்டு உள்ளே போகிறதுக்கு போயாச்சு. அண்ணா 53 தொகுதி என்னமோ வந்துச்சு மொத்தத்தில் கூட்டணி 53, இவங்க மட்டும் 47. ஆமாம், 47 உடைக்கிறதுக்கு அடுத்த அசைன்மெண்ட்டு யாரு? பிஜேபி அடுத்த அசைன்மெண்ட்டை வேலுமணிகிட்ட கொடுத்து, தம்பி லீமா ரோஸ்ட்ட பேசிக்கோ, டக்குன்னு தூக்கிடு
ஆளுக்கு 32 பேர் தூக்கிடு, ஆளுக்கு 50 ரூபா. 50 ரூபான்னா 30 பேர் பார்த்தா கூட 1500 ரூபா. 1500 கோடி. ஆமாம், இப்போ இதுக்கு ஒரு 800 கோடி, 2300 கோடி. அது ஒன்று ஜஸ்ட் 2300, 2300 அப்படி சொல்லுங்க. இவ்வளோ பணத்தை கொடுத்து இந்த பொண்ணு தான் காரணம் அப்படிங்கிறத நீங்கள் நம்புவீங்கன்னா நான் சொல்லலை, எக்ஸ்பிரஸ் கோடிட்டு காட்டுது. சரி, அப்போ இது எவ்வளோ பெரிய மோசமான தன்மையை தமிழ்நாட்டில் பிஜேபிக்காரங்க. இப்போ நான் கேட்குறேன், அதை விட்டுருங்க. பிஜேபி வந்து அப்படி தான். இப்போ இவங்கள வந்து இப்போ இங்கே சேர்த்துருக்காங்க. இப்போ நம்ம கேட்குற கேள்வி இன்றைக்கி நம்ம மக்களுக்கு சொல்ல போகிறது. ஓகே, இவங்க ஜெயிச்சது யாரை வச்சு? திரு விஜய் கிட்டத்தட்ட 36 தலித்து மக்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் மாவட்ட செயலாளர்கள். அது மட்டும் இல்லாமல் 35% மேலே 30க்கு மேலே தலித் சமூக மக்கள் தான் வாக்களித்திருக்கிறார்கள். ஓகே, 70 வேட்பாளர்கள் வெற்றி பெற்றதில் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், தலித்துகள், ஒப்ரஸ்டு கம்யூனிட்டி. ஓகே, இப்போ இந்த நேரத்தில் ஆனால் இதில் சொல்லுங்கள், தலித் வந்து அவ்வளோ ஏற்கனவே 38 பேர் வந்து ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லி முன்னாடி பேசணும், வந்த டீட்டெயில் எடுத்து அதுக்கப்புறம் அவ்வளோ இல்லைன்னு சொல்லி டீட்டெயிலாக போட்டாங்க. அவ்வளோ தலித்துகள் இல்லைன்னு சொல்லி. தலித்துகள் அவ்வளோ இல்லை, 70 வேட்பாளர்களை எல்லா சமூகமும் சேர்ந்துன்னு சொல்கிறேன். நான் தலித்துகள் மட்டும் சொல்லலை. இதில் வந்து கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், இஸ்லாமியர் இருக்காங்க, இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், தலித்துகளும் இருக்காங்க. ஓகே, தலித்துகள் ஒரு 25 அப்படி தான் இருப்பாங்க. ஓகே, எல்லா சமூகமும் சேர்ந்து. நம்ம பொது தொகுதியில் தலித்தை வந்து நிற்க வச்சு ஜெயிக்க வச்சான்னு சொன்னோம் இல்லையா? ஆமாம், அது இல்லை அப்படிங்கிறதுக்கு தரவுகள் கொடுத்தாங்க. சரி சரி. இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை இடதுசாரிகள். அப்புறமா இன்னொன்று நல்லா கவனிங்க, நான் சொன்ன எல்லா இந்த 3 சமூகத்தையும் சார்ந்து ஹிந்து மதம்னு சொல்லக்கூடிய எல்லாரும் இவன் சொல்கிற மாதிரி மோசமான ஹிந்துக்கள் இல்லை. அவங்க எல்லாருமே இடதுசாரி ஹிந்துக்கள், திராவிட இயக்க சிந்தனை ஹிந்துக்கள். இளைஞர்கள், இளைஞி பிள்ளைகளுக்கெல்லாம் எப்போதுமே இந்த சாதி மதம்னா பிடிக்காது. கரெக்ட் தான். அவங்க எல்லாரும் ஓட்டு போட்டு இப்போ சனாதனவாதிகளை உள்ளே கொண்டு விட்டான். வேலுமணி மூலம், தங்கமணி மூலம், லீமா ரோஸ் மூலம் கொண்டு விட்டா நாளை மிகப்பெரிய சிக்கல் விஜய்க்கு ஏற்படும். ஆமாம், அமித்ஷா எல்லாம் நம்புறதுக்குரிய ஆள் இல்லை. ரொம்ப மோசமான பொலிட்டிக்ஸை இந்தியாவில் இல்லை. அவர் நீங்கள் ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஆள். என்ன தெரியுமா, இப்படி கேவலமாக பயங்கரமாக பண்ணுவார்ன்ற அளவில் நம்பிக்கைக்குரிய ஆள். இப்போ ஏற்கனவே காங்கிரஸ் 356 பயன்படுத்தி அவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க. ஆமாம், எமர்ஜென்சி காலத்தில் நல்லா கவனிங்க. 57 பண்டித நேருடைய காலத்தில் கேரளாவுடைய பெரும் கம்யூனிஸ்ட் ஆட்சி கலைக்கப்பட்டது. 1980 எம்ஜிஆருடைய ஆட்சி கலைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 82களில் NT ராமாராவ் கலைக்கப்பட்டு 90 இவர் டிஎம்கே கலைக்கப்பட்டது. SR பொம்மை கேஸ் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. இதெல்லாம் காங்கிரஸுடைய வரலாறு. காங்கிரஸையும் தூக்கி மலமும் விழுங்கி மகாதேவன் தான் இந்த பிஜேபிக்காரங்க. இவங்களுக்கு நாம்ஸ்லாம் கிடையாது. சரி, அடுத்த கட்டம். இப்போ நம்ம இதில் லீமா ரோஸ் வந்துட்டாங்க. இப்போ இதை சொல்லிடுறேன். 30 பேர் அவங்களுக்கு தனியாக பிரிஞ்சு வந்து லெட்டர்லாம் கொடுத்தாங்க, ஆதரவாக ஓட்டு போட்டாங்க. அதில் 30 பேரில் 5 பேர் திரும்ப தாய் காலத்து திரும்பின மாதிரி எடப்பாடிக்கே வந்து சேர்ந்துட்டாங்க. 25-22 அப்படின்ற அளவுக்கு இருக்குது. அதாவது எஸ்பி வேலுமணி, CV சண்முகம் அந்த டீம் 25+1 காமராஜ் ஒன்று வந்திருக்காரு அமமுக. ஆமாம், அமமுக தனி. ஓகே, ப்ளஸ் அது வச்சுங்க. இப்போ இங்கே வந்து 22, 17 அதிமுக 17 இருந்துச்சு. 5 பேர் திரும்ப வந்து ஐயா சாமி அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்துட்டாங்க, திரும்பி வந்துட்டாங்க. அப்போ 22-25 அந்த ரேஞ்சில் இருக்குது. இவர் தான் வந்து எலெக்ஷன் கமிஷனில் அஃபீஷியலாகவே இவர் தான் பொதுச் செயலாளர். அவர் என்ன பண்ணிட்டார், இந்த 25 பேரை நீக்கிட்டார். என்ன நடக்கும்? நீக்கிட்டார். 25 பேரை நீக்கி இப்போ புதிய ஆட்களை பணிக்கு போட்டாங்க. இப்போ இந்த 25 பேரும் ஆதரவு கொடுக்க முடியாது. இப்போ 25 பேரும் வந்து ஆதரவு கொடுத்தா கட்சி தாவல் தடை சட்டமா 32 வரும், 31.5 வரும், 32 வரணும். ஆனால் அது 32 தான் கணக்கு. சரி, அப்படின்னா எவ்வளோ பேர் தேவை இருக்கு? 7 பேர் தேவை இருக்கு. 7 பேர் இல்லை. ஆமாம், அண்ணா இதில் ஒரு அமமுக ஒன்று இருக்குல்ல. சரி, அதிமுக தான் பேசலாம். அமமுக விட்டுருங்க. அப்போ இன்னொரு 7 பேர் தேவை இருக்கு. 7 பேர். இப்போ இந்த 7 பேர் அங்கே இப்போ தான் பெரிய சிக்கல் வரப்போகுது. 30 இருக்கும்போது 2 பேர் தான் தேவை, ஈஸியாக கொண்டு வந்து நினைச்சோம். இப்போ 5 பேர் திரும்ப இப்போ 7 வந்துருச்சு. 7 ஆயிடுச்சு. இந்த 7 வரும்போது ஒரு டிசென்டிவ் ப்ராசஸ் மஸ்ட் பி பாசிபிள். எப்படின்னு வரும்னா மிகப்பெரிய சிக்கலும் கருத்து மாற்றமும் வந்துட போகுது. அதை உடைத்து இங்கே வருவதற்கான வேலைகள் நடக்குமானா எந்த எல்லைக்கும் பாஜக போகும். பாஜகவுடைய எல்லைக்கு போக முடியும். ஒரு நிமிஷம் சொல்கிறேன். பாஜகவுடைய அல்டிமேட்டம் என்ன தெரியுமா? காங்கிரஸ் முக்து பாரத். இப்போ இதில் முக்கியமாக காங்கிரஸ் கட்சி இருக்கவே கூடாது. கிட்டத்தட்ட அப்படி தான் ஆச்சு. ராகுல் காந்தி இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ் வீணாக போயிடும். விடுதலை சிறுத்தைகள் இருக்கவே கூடாது, கம்யூனிஸ்டுகளும் இருக்கு. அது பாசிபிள் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் ஸ்ட்ராங்காக கால் உண்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் இல்லை, அவனுக்கு என்ன நினைக்கானா கம்யூனிஸ்டுகளும் இருக்கக்கூடாது, காங்கிரஸும் இருக்கக்கூடாது. சிறுத்தைகள் அடுத்த லெவல் தான். ஓகே, முதல்ல காங்கிரஸ் தான் ஃபஸ்ட்டு.
நீங்கள் சொல்கிறீங்களே கம்யூனிஸ்ட்டு அவங்கள அழிக்க முடியாது, குறைக்கலாம், அழிக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் காங்கிரஸ் வந்து வேறு யாரும் ஒன்றும் செய்ய வேண்டாம், ராகுல் காந்தி போதும் காங்கிரஸ் அழிக்கிறது. சரி, அது ஒரு அப்பார்ட் ஃப்ரம் தேர். சரி, இப்போ இவர் எடுக்கக்கூடிய முடிவு என்னன்னா, ஏற்கனவே பேச்சுவார்த்தை அபினேஷை கொடுத்து பேசும்போது சொல்லியிருக்காரு, பெரியாருடைய படத்தை போட்டு, அஞ்சலியுடைய படத்தை போட்டு, இப்படி வேலுநாச்சியார் படத்தை போட்டுலாம் வந்திருக்காரு. அப்படி வரும்போது மதச்சார்பின்மை எனது உயிர் மூச்சு, அதில் தான் அவர் நிற்கிறார். யார் கரெக்ட். என்னோட கேள்வி ஒன்று இருக்குது, அந்த கேள்வியை வந்து அதை கரெக்டாக கொண்டு வந்து கடத்துருவோம். இப்போது 25 பேரையும் எடப்பாடி பதவி நீக்கம் பண்ணிட்டாரு, அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கிட்டார். ஆக்சுவலி கட்சியை விட்டு தான் நீக்கியிருக்காரு. இல்லை, கட்சி நீக்கிருக்காரு, எம்எல்ஏ விட்டு நீக்கலை. இல்லை, எம்எல்ஏ விட்டு அவர் நீக்க முடியாதுல்ல. இல்லை, எம்எல்ஏ நீக்கலாம். எம்எல்ஏ அவர் லெட்டர் கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாருன்னா, அவர்கள் கட்சியை விட்டு போனது நடவடிக்கை எடுத்து அந்த வேலையை அவர் செய்யலை. இன்னைக்கு காலைல பத்திரிகையில் வந்திருக்கு. அதான் அப்படி வந்தால் ஒவ்வொரு கான்ஸ்டியூஷனுக்கு எலெக்ஷன் வரும்ல, திரும்ப பை எலெக்ஷன் வரும். வந்துச்சுன்னா எடப்பாடி தோற்று போகல. இல்லை, அவர் தோக்குறாரு, ஜெயிக்கிறாரு. ஆனால் அப்போ என்ன ஆகும்னா, இவங்க தாவேக்கால நின்று வந்து போட்டி போட போகிறாங்க. அப்புறம் திமுக சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்க வந்து கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஏறிக்கிடுவாங்க. இதெல்லாம் நடக்கும். இப்போ இவங்க எம்எல்ஏவாக தொடர்வது தான் எடப்பாடியுடைய நோக்கம். அவர்கள் எம்எல்ஏ பதவியை இவர் பொதுச் செயலாளரை பயன்படுத்தி எம்எல்ஏ பதவியை சட்டமன்ற காரியதர்சி கொடுத்து நீக்கினால் எலெக்ஷன் வந்துடும். இல்லை, நான் கேட்குறது இந்த கேள்வி இன்னும் உங்களுக்கு பதில் வரல. என் கேள்வி வந்து, இப்போது அடிப்படை உறுப்பினர்லேருந்தும் பதவியிலேருந்தும் நீக்கியாச்சு, ஆனால் எம்எல்ஏவாக இருக்காங்க. அவங்க விஜய்க்கு, தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்க முடியுமா முடியாதா? நிச்சயமாக கொடுக்க முடியாது. கொடுத்தால் எப்படி கொடுப்பாங்க? கட்சி தாவல் தடை சட்டம் மாறிடும். இல்லை, கட்சிதே இல்லையா, கட்சியிலேருந்து தூக்கிட்டாங்களே, இப்போ இண்டிபெண்ட் ஆகிட்டாங்களே. கட்சியிலேருந்து இண்டிபெண்ட் ஆனால் அது அவங்க அப்பாவுக்கு ரிசைன் பண்ணணும். ஓ, அங்கேருந்து ரிசைன் பண்ணால் தான் அவங்க ரிசைன் பண்ணி வேறு எலெக்ஷனில் நின்று கண்டெஸ்ட் பண்ணணும். அவங்க இப்போ அதிமுக உறுப்பினர் தான். அந்த உறுப்பினர் பதவி தூக்கல என்ன அவர் உறுப்பினரை அவங்க நீக்கினாலும் அவங்க வெற்றி பெற்றதுனால சட்டம் அப்படி தெளிவா சொல்லுது. எந்த கட்சியில நின்று ஜெயிச்சீங்களோ ஜெயிச்சீங்க, எட்டல நீ ரிசைன் பண்ணிட்டு தே ஷுட் கண்டிப்பா எலெக்ஷன்ல அதே தொகுதியில நின்று ஜெயிக்கணும். அப்போ என்னன்னா, ஆனா இப்போ அவங்க அதிமுக வெளியே நீக்கினாலும் அவருடைய பதவிகளை நீக்கினாலும் அவர்கள் இப்ப அதை தொடர முடியாது. அதை வந்து சும்மா இருப்பலாம். சரி, அப்படி பார்த்தா காமராஜ் வந்து ஆதரவா ஓட்டு போடுறாருல்ல, அது செல்லுமா? அவர் ஒரு ஆள் தானே, ஒரே ஒரு ஆள் தானே, அதனால அது செல்லும். அது அவர் பிரச்சனை இல்லை. ஆனால் இது டீம்னா 47ல அது 22 இருக்குல்ல. ஆமா, இவர் வந்து அதுவும் கொஞ்சம் அப்ளிகேல ஆகும். அதுவும் பொதுச் செயலாளர்னா டிடிவி தினகரன் தானே. ஆமா, அதை தாண்டி இப்ப மெஜாரிட்டினா இப்ப இவங்க வந்து கட்சியில. ஆனால் இவர்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. என்ன? ஆனா அப்படியே இவங்க ரிசைன் பண்ணலாம். இல்லை, ரிசைன் பண்ணுறது ரெண்டாவது. இப்போ என்னன்னா, அடுத்து ஒருவேளை ஏதாவது ஒன்றிய அரசிலிருந்து ஒரு புதுசாக இம்போஸ் பண்ண ஒரு கொள்கை இம்போஸ் பண்ண வர்றாங்க. அப்போது விஜய் வந்து கம்பல்ஷனில் ஓகேன்னு சொல்லி சொன்னால், இப்போது கம்யூனிஸ்ட், விசிகா அண்டு முஸ்லீம் லீக் இந்த 8 பேரும் ஓகே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் போனால் பரவாயில்ல, 25 பேர் இங்கே இருக்காங்க அப்படின்னு அவரால் வந்து ஹேண்டில் பண்ண முடியுமா முடியாதா? அதுதான் இப்போ சிக்கல். எப்படின்னா, இப்போ வந்து இவங்க வெயின் எப்படி வெயின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய பதவியை அவர் ஏற்றுக்கிட முடியாது. இந்த 25 பேருக்கும் இப்போ வந்து சும்மா பேருக்கு எம்எல்ஏ இருக்காங்க. இவங்களால இவங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. எப்போ பிரயோஜனம் வரும்னா, இவங்க மறுபடியும் கண்டெஸ்ட் பண்ணி புதுசாக ஃப்ரெஷ் எம்எல்ஏ வரணும். ஏதாவது வேற இதில் வேற அதிமுக கிடையாது, அதிமுக இல்லாமல் இண்டிபெண்டாவோ அல்லது அந்த கட்சியில் சேரலாம். தாவேக்கால சேர்ந்து விசில் சின்னத்தில் போட்டிட்டு விஜய் பிரச்சாரம் பண்ணி ஒரு 20-15 பேரை ஜெயிக்க வைக்கலாம். ஓகே, இப்போ அதிமுக சார்பாக என்ன கேட்டிருக்காங்கன்னா, எங்களுக்கு 8 மந்திரி, ஓகே 6 மந்திரி, அது போக நம்ம எஸ்பி வேலுமணி. ஆமாம், எஸ்பி வேலுமணி. அதிமுக இல்லை, எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் குரூப்பு. ஓகே, ஆக இந்த மொத்தத்தில் அவங்க கேட்டதுக்கு அவர் கொடுத்தா உள்ளே சேர்க்க முடியாது. சேர்த்தாச்சுன்னா இவங்க யார் ஆதரவான ஆள்கள்னு பல வரும். அதிமுக வந்து நிற்க முடியாது. அதிமுக தான் அவர் அனுப்பிட்டாரு. அவர் தான் ஸ்ட்ராங் பொதுச் செயலாளர். ஆமாம், அதை நீக்க முடியாது, இப்போ மாற்ற முடியாது. இப்போ அவர் என்ன இன்னைக்கு வந்த செய்தி, இவர்களை எம்எல்ஏ பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று ஒரு லெட்டர் ஒன்றுமே கொடுக்கல. அது ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். கொடுத்தாச்சுன்னா இவர் வீக் ஆயிடுவார். இவர் ஏற்கனவே எதில் நின்றும் ஜெயிக்க மாட்டார். இது ஏதோ லக்கில் வந்துச்சுன்னு வைங்களேன், கூட்டமா வந்தாச்சு. இப்ப இந்த ஆட மந்தையில திறந்து விடும்போது மொத்தமா ஓட மத்திலாம் அந்த இனி மறுபடியும் என்ன அதிமுக அவ்வளவு தோத்து போயிடும். இப்படி ஒரு கட்டம் அமமுகவுக்கு வந்தது. ஞாபகம் இருக்கா? செந்தில் பாலாஜி போன்றவர்கள், தங்க தமிழ் செல்வன் போன்றவர்கள் நின்றாங்க.
நல்ல ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. இருக்கு. ஆமாம். ஆக இப்படிப்பட்ட ஒரு இட சங்கத்தில் இப்போ இதை விட்டுருங்க, அதிமுக சிக்கலை விட்டு ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடும். ஓகே. இப்போது இவருக்கு வந்து மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. யாரை பொறுத்தவரை? விஜயை பொறுத்தவரை. ஓகே. விஜய் வந்து எதற்கு மக்கள் வாக்களித்தார்கள்னா, முதல் பாயிண்ட் மாற்றம். சரி. இரண்டாவது பாயிண்ட் என்னன்னு சொன்னால் இளைஞர்களுடைய மிகப்பெரிய எழுச்சி. ஓகே. ஆமாம். மூன்றாவது பாயிண்ட் இவருடைய ஆட்சி எல்லோருக்குமானதாக இருக்கும். ஓகே. அவரும் சொல்லியிருக்காரு, நான் மதச்சார்பின்மை உறுதியாக பின்பற்றுவேன்னு சொல்லிட்டார். சொல்லியிருக்கேன். ஓகே. இப்போ வேலுமணியோ சிவி சண்முகத்தையோ இவங்க அதிமுக கரை போட்டாலும் இவங்க பாஜக காரர்கள் தான். ஓகே. இவங்க ஜக்கி வாசுதேவ், மோடி எல்லாருமே ஒரே குரூப் தான். ஆமாம். இப்போ இவங்களை வச்சு பேக்டோர் வழியாக குருட்டினைஸ் பண்ணுறதுக்கு மத்திய பாரதிய ஜனதா விரும்புகிறது. ஆமாம். நாளைக்கு 29லேயும் இவங்க கூட்டு சேர்ந்து ஒரு 10-50 எம்எல்ஏ வரலாம், சரி ஒரு 10 எம்பியாவது வரலாம், அது நமக்கு பிரயோசனம் அளிக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. அப்போ காங்கிரஸை வந்து டீக்ரேட் பண்ணணும், காங்கிரஸை எக்ஸ்பெல் ஃப்ரம் த சொசைட்டி ஆர் அலைன்ஸ் மொத்தத்துக்கு. ஓகே. இப்போவே எக்ஸ்பெல் ஆயிடுச்சு. எக்ஸ்பெல்ட் ஆக்கணும். இப்போ ஆக்கலை, ஆக்கிடுவாங்க. ஆனால் காங்கிரஸ் இப்போ திருமாவளவனோ அல்லது மற்றவர்கள் யாரு, இவர்களுடைய உறவு வேறு, காங்கிரஸுக்கும் விஜய்க்கும் உள்ள உறவு வேறு. நல்லா புரிந்து கொள்ளணும். ரொம்ப நெருக்கமான உறவு. இது வந்து ஏற்கனவே அவர் ஹி வென்ட் டு மெட் யார் நமக்கு ராகுல் காந்தியை பேசியிருக்காரு, வெரி க்ளோஸ்லி அசோசியேட்டட். ஹி இன்வைட்டட் ஹிம், ஹி கேம் ஹியர் அண்ட் ஹி வாஸ் பார்ட்டிசிபேட்டட். இந்த சாவரின் இதில் ஷோரிங்கில் அவர் வந்து ஷியரிங்கில் அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணார். அதனால காங்கிரஸுக்கும் அவருக்கு ஒரு நெருக்கம் உண்டு. இல்லை, அது கரெக்டு. இப்போ என்னென்னா, ஆனால் அவரை விட அவர் அவ்வளோ எளிதாக, இது வந்து உள்ளுக்குள்ள உள்ள விஷயங்கள். இப்போ நான் வந்து 1, 2, 3ன்னு கேட்குறேன், நீங்கள் எஸ்ஆர் நோன்னு சொல்லணும். சொல்லுங்கள். ஓகே. மாதம் 1000 ரூபா திமுக கொடுத்தது. இப்போ 15ஆம் தேதி, நாளை மறுநாள் 15ஆம் தேதி, நாளைக்கு தான் 15. ஆமாம். 1000 ரூபா இப்போ கேட்குற உதயபட்சம் 1000 ரூபா வருமா வராதா? என்கிட்ட கேட்டால் நானாஜி விஜய் நீங்கள் செய்தி சேகரிச்சிருக்கீங்களா? அந்த செய்தியை சொல்லுங்கள். அது வரவில்லை என்றால் முதலில் கேள்வி தமிழ்நாட்டு பொது சமூகத்தில் எழும். நம்பர் 1. என்னடா அவனா 2500 ரூபா கொடுக்க, ரெண்டாவது 1000 ரூபா முதல்ல உங்களால் கொடுக்க முடியுதா? 2000 ரூபா வந்து 2500. ஆமாம், 2000 நேற்று ஒரு பத்திரிகையில் தெரியாமல் 2000 போட்டான். 2500 வந்து இப்போ இதுக்கு 15000னா அது 45,000 கோடி ஆகும். அது கொடுக்க வழி இல்லை. இப்போ 1000 ரூபாய் கொடுக்கணும்ல. அது 1000 ரூபாயாவது நம்ம இவர் ஸ்டாலின் என்ன சொன்னார், நீங்கள் வந்து இப்போ கையில் வரவும் செலவும் இப்படி இருக்குது, நீங்கள் வந்து 1000 ரூபா கொடுக்குறதுல தடை இல்லை, நீங்கள் கொடுத்துருங்க. நீங்கள் எல்லா கார்டுக்கும் கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அந்த 1,31,00,000 கார்டுக்காவது நீங்கள் தொடருங்க. எல்லா கார்டு என்பது அவங்களுடைய மேனிஃபெஸ்டோ. ஆமாம். இப்போ எக்ஸிஸ்டிங் பிளான் வந்து டிஎம்கேவுடைய திட்டம். ஆமாம். அப்போ டிஎம்கே 1,30,00,000 கார்டு கொடுத்துருக்காங்க. அதை வந்து கன்னியூ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே 1,17 இப்போ 13 சேர்த்து 1,30. இப்போ அது கொடுத்துக்கிட்டு இருந்தால் ஒருத்தர் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அட்லீஸ்ட் என்ன டைம் கிடைக்கும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அது வரைக்கும் மாதிரி ஒரு 3 வருஷம் கழிச்சா கொடுக்கலாம். நம்பர் 1. நம்பர் 2, எல்லா கவர்மெண்ட் பஸ்லையும் பெண்களுக்கு எங்கே எப்போ போனாலும் இலவசம். பாசிபிளா? சாத்தியமே இல்லை. சரி. நம்பர் 2. சாத்தியம் இல்லைன்னா நீங்கள் என்ன சொல்றீங்க? தமிழ்நாடு ஃபுல்லாவா? தமிழ்நாடு ஃபுல்லாக அரசு பஸ்ஸு. எனக்கு அதை கேட்டுட்டு நான் மறுபடியும் கேட்டேன் ஒருத்தட்ட, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காதுப்பா, ஒழுங்காக பாருனேன். நையா பேச தமிழ்நாடு ஃபுல்லாக தான். அதுதான் நான் சிட்டி பஸ்ஸில் தானேப்பா அப்படின்னு கேட்டேன். தமிழ்நாடு ஃபுல்லாக சொன்னது சிட்டி பஸ்லேயுமே முன்னாடி வந்து அந்த இந்த பிங்க் கலர் அடித்த பஸ்ஸு மகளிர் தனி அப்படின்னு அது ஒரு 10க்கு 1 வரும், 10க்கு 2, 3 வாட் எவர், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இது வந்து எல்லா அரசு பஸ் போயிட்டே இருக்குமே. எல்லா அரசு பஸ்லேயும் எங்கேருந்து எங்கே வேணாலும், இங்கேருந்து கன்னியாகுமரி போனாலும் கிளம்பி அப்படி நேரம் பெண் போயிடலாம். பெண்கள் வந்து டிக்கெட் எடுக்காமல் போகலாம். சாத்தியமே இல்லை. அப்படி சாத்தியம்னா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் 56,000 கோடி லாஸ். இப்போ வந்து சரி 1,00,000 கோடி லாஸ் அப்படி வச்சுக்க வேண்டியதான். சரி. இது நம்பர் 3 வந்து ஆதவ அர்ஜுனா முக்கியமான மந்திரியாக இருக்கார். இதில் வந்து அவர் எதில் இருக்கார்? அவர் வந்து இந்த மது விலக்கு ஆயத்தீர்வு. ஓகே. இன்னும் ஒரு ரெண்டு மது விலக்கு முக்கியமாக மின்சாரம் ஏட்டியாக கொடுத்துருக்காங்க. மின்சாரம் வேறு நத்த மின்சாரம் கொடுக்க போகிறா சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே. இப்போ மது விலக்கு. இப்போ என்னென்னா, நான் முந்தா நாள் ஓகே திரும்ப ஒரு நண்பரோட போய் டாஸ்மாக்கு போயிருந்தேன். செக் பண்ணோம், 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. நீங்கள் வந்து கரூரில் போய் 10 ரூபா பாலாஜின்னு சொல்லி பாட்டு பாடினீங்கல்ல, இப்போ உங்கள் ஆட்சி வந்துடுச்சு, இப்போவும் 10 ரூபா வாங்குறாங்க. இல்லை, அது இந்த எக்ஸிக்யூஷன் இருக்குது பாருங்க. ஆமாம். சில விஷயங்களில் சில பேரியர் இருக்கும்.
இட் டேக்ஸ் அப்போ எதுக்கு பேசுகிறீங்க சொல்கிறீங்க? உடனே முடியாது. 5 வருஷம் கழிச்சு முடியுமா? இல்லை 5 வருஷம் இல்லை, ஒரு 3 மாதம் அப்படி எடுத்துருவாங்க. இல்லை 10 ரூபா இப்போ ஆட்சி மாறின உடனே ஆர்டர் போட்டிருக்காங்க. சில இடங்களில் வாங்கியிருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு தகவல் வந்தது. நான் ஒரு இடத்துல ஒரு நண்பரை கூட்டு போய் செக் பண்ணேன். ஏன்னா நான் பர்சனல் இல்லாமல் நான் ஆதாரபூர்வம்லாம் பேசுறது இல்லை. நீங்கள் சொன்னது கரெக்டு. நான் போய் 10 ரூபா எப்படி கேட்குறாங்க எனக்கு தெரியல. நம்ம ஒரு இது 170 ரூபா பாட்டில் 180 ரூபா வாங்குறாங்க. நம்ம நண்பர் என்ன கேட்குறாரு, ஏங்க 170 தானே போட்டிருக்கு அப்படின்னா, போங்க 180 ரூபா தான் அப்படின்னு கடைக்காரன் எரிச்சல் பட்டு. ஏன்னா எல்லாரும் கேள்வி வைக்கிறாங்க. இப்போது ஆட்சி மாறிடுச்சுல, 10 ரூபா ஆட்சி மாறிடுச்சுல. இப்போ செந்தில் பாலாஜி இல்லை, முத்துசாமி இல்லை. ஓகே, அப்போ நீங்கள் ஏன் வாங்குறீங்கன்னு ஒரு கேள்வி வருதுல்ல. இப்போ டிஎம்கேக்கு அற்புதமான நேரம். ஏன்னா அவங்களுக்கு பணத்தை பற்றியோ காசை பற்றியோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸ்டாலினுக்கு அவருக்கு ஒரு நல்ல நேரம் பிறந்தது தான் நான் நினைக்கிறேன். 72 வயசில் ஏன் டென்ஷன் ஆகணும்? அமைதியாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும். அதிகாரத்தில் இருந்து திரும்ப கீழே உட்காந்தா அது இன்னொன்று. சரி, விடமாட்டாங்க. அடுத்த ஒரு கடைசியாக ஒரு கேள்வி. சரி, இங்கே சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பீச் ஓரம் இருக்குல்ல, அங்கே ரிசார்ட் அண்டு மதுவைகள், லாட்ரி, அந்த இது இருக்கு இல்லையா, கேசினோ, இதெல்லாம் வரப்போகிறதா சொல்கிறாங்க. அது பற்றின செய்தி ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கா? என்கிட்ட எந்த செய்தியும் இல்லை. அது இப்போ தானே வந்திருக்கு. அது இவரோட தலைமையில், நீங்கள் அதை சொல்லுங்கள். இல்லை, இவரோட தலைமையில் அவர் செய்தி வந்திருக்கு, இன்னும் முழுசாக தெரியாது. யாருடைய தலைமை? ஆதவ அர்ஜுனா அவரோட கட்டுப்பாட்டில். அதில் மொத்தத்துக்கு கேசினோன்னு எடுத்தாச்சுனாலே சின்ன சின்ன அளவுக்கு இப்போ சென்னையில் சூதாட்ட கிளப்பு இது மலேசியாவில் ரொம்ப பெருசாக இருக்குது. அது ஜென்டி ஹைலாண்டு. அது இப்போ ராசல் கேமரா பெருசாக பண்ணாங்க, இன்னும் முடியலை. ஓகே, நான் அதிகமாக பார்த்தது பேங்காங்கில். நீங்கள் பேங்காக் அடிக்கடி போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சி முதல்ல போனேன். ஓகே, இப்போ இல்லை முதல்ல தாய்லாந்துக்கு போனேன். இங்கெல்லாம் போகும்போது அப்புறமா தாய்லாந்து போயிட்டு வந்தாலே உங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்களே. சரி, ஓகே, நான் விடுங்க. சரி, ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறது இங்கே திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஓகே, சென்னையில் மட்டும் 200க்கு மேற்பட்ட இந்த மாதிரி சூதாட்ட கிளப்பு, நான் நேரடியாக ஒரு கிளப்புக்கு போய் பார்த்துருக்கேன். இருக்குது, மெட்ராஸில் இருக்குது நிறையா, 200க்கு மேற்பட்ட கிளப்பு. ஓகே, இது என்னென்னா ரொம்ப பெருசாக வைடாக பீச் ஓரமாக ஃபுல்லாக ரிசார்ட்டு, சரக்கு, சூதாட்டம் அப்படின்னு இதை பெருசாக கொண்டு வர்றதுக்கு. அதுக்கப்புறம் லாட்ரி. ஏன்னா துபாய் மாதிரி கொண்டு வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். துபாய் மாதிரி அப்போ பக்கத்து ஈரான் அடிப்பாங்க. அதான் சரி. மொத்தத்தில் இப்படி ஒரு சூழல் இருக்குது. இப்போ ஒரு சுருக்கமாக ஒரே நிமிஷம் அதெல்லாம் இப்போ இந்த மாதிரி எக்ஸிக்யூஷன், இம்ப்ளிமெண்டேஷன், ஏற்கனவே இருக்கிற செயல்பாட்டில் இருக்கக்கூடிய திட்டங்களை வடிவமைப்பதில் ஃபினான்ஷியல் கிரைஸ் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ஊழலுக்கு எதிராக வேலுமணி போன்றவர்களை எல்லாம் வைத்துக்கொண்டு இவர் எப்படி ஆட்சி நடத்தப் போகிறார். 3வது, எல்லாவரையும் விட மிக கடுமையான அழுத்தத்துக்கு லீமா ரோஸ் போன்ற, மார்டின் போன்ற இந்த மருமகனுக்கும் சட்டசபையில் அமைச்சர், மாமியாருக்கும் ஏதாவது ஒரு பதவி கொடுத்தால் திமுகவை குடும்ப அரசு என்று சொல்லி நீ என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? தவறாக பொருளீட்டத்தின் மூலமாக ஆட்களை பர்ச்சேஸ் பண்ணினால் இந்த ஆட்சிக்கான அளவுகோல் என்ன? அப்புறமா இதெல்லாம் எப்படி சமாளிக்க? போலீஸ்காரங்க எளிய மக்களை வதைக்கிறாங்கல்ல, அதுக்கு ஏதாவது முடிவு வருமா? போலீஸ்காரங்க இப்போ தமிழ்நாட்டில் ஒன்றுமே வராது. இதோட எல்லாமே அதிகமாக தான் பாதிக்கும், அதிகமாக தான் வரும். அதெல்லாம் போதைப் பொருள் கலாச்சாரம், போலீஸ்காரங்க லஞ்சம் வாங்கிட்டு படுத்துகிற பாடு. சார் ஒன்று சார், இப்போ ஃபாரின்ல இஸ்லாமிக் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. ஓகே, சிஸ்டத்தை மாற்றினா ஒன்றும் தான் நடக்குமே தவிர சிஸ்டத்தை இப்போ அதே சிஸ்டம் தான் இருக்குது. அதே சிஸ்டம் தான். அந்த சிஸ்டத்தில் ஒன்றும் மாற்ற முடியாது. அந்த சிஸ்டத்தை மாற்றி, ஜுடிஷியல் ப்ராசஸ் மாற்றி, லெஜிஸ்லேஷன் ப்ராசஸ் எல்லாம் மாற்ற. அப்போ ஏன் ஜெயலலிதா இருக்கும்போது அதெல்லாம் மாற முடிஞ்சு? நீங்கள் ஒழுங்காக இருங்கடா எல்லாம் போகணும், மாற முடிஞ்சு. அது ஜெயலலிதா. அது ரைட். எனிவே, ஸோ அதனால் இது மாற்றம் எப்படி வரும்னு பார்ப்போம். அடுத்தடுத்த காணொலியில் லோக்கல் அரசியல் என்ன நடக்குதுங்கிறத நம்ம கலந்துரையாடுவோம். ரொம்ப நன்றி.